ஒரு பெருக்கு தொடர்வரிசையில வந்து பெருக்கு தொடர்வரிசை சொல்லிட்டாங்க 1 -3 9 -27 அப்படியே கொடுத்து 8 உறுப்புகள் வரை கொடுத்திருக்காங்க. கூடுதலா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம கூடுதல் பெருக்கு தொடர்வரிசை கூடுதல் ஃபார்முலா என்ன? நம்ம வந்து r பெருசா 1 பெருசா பார்த்து நம்ம எழுத போறோம். சரியா? அப்ப பெருக்கு எந்த தொடர்வரிசையா இருந்தாலும் a யோட ஆன்சர் என்ன? முதல்ல இருக்கிற முதல் உறுப்பு 1 தான். அடுத்து r ங்கிறது என்ன? இதுல இருந்து இத வகுக்கணும். அதாவது d2 பை அவங்க பெருக்கு தொடர்வரிசை சொல்லிட்டாங்க. அதனால d2 ல இருந்து d1 வகுக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? -3/1 என்ன ஆன்சர் வருது? -3 தான் r உடைய ஆன்சர். சரி, என்னுடைய ஆன்சர் எவ்வளவு? அவங்க சொல்லிட்டாங்க 8 உறுப்புகள் வரை சொல்லிட்டாங்க. அப்ப அது 8. புரிஞ்சுதா? அப்ப கூடுதல்னா ஃபார்முலா போறோம். கூடுதல். இப்ப கூடுதல் ஃபார்முலா போறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? r பெருசா சின்னமா? r சின்னம். 1 பெருசு. ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்க r. அப்போ என்ன சொல்லுவோம்? இத வந்து இத விட இது பெருசு 1 பெருசு. அப்ப இது ஃபார்முலா என்ன எழுதணும்? Sn a இன்டு 1 பெருசுனா 1 மைனஸ் r பவர் n. அடுத்து நெக்ஸ்ட் கீழ 1 மைனஸ் r. இது இந்த ஃபார்முலா எழுதணும். சரியா? சரி, இப்போ 1 விட இது பெருசுனா இந்த r n பவர் n இங்க கொண்டு வந்து அங்க கொண்டு வந்துக்கணும். ஃபார்முலா மட்டும் சின்ன சேஞ்சஸ் ஆகும். எழுதி போடுங்க. என்ன வரும்? n க்கு பதிலா என்ன பண்ணனும் ஆன்சர்? 8. a க்கு பதிலா என்ன பண்ணனும்? 1. அடுத்து 1 மைனஸ் r உடைய ஆன்சர் என்ன? -3. அடுத்து n உடைய ஆன்சர் எவ்வளவு? 8. அடுத்து நெக்ஸ்ட் பிராக்கெட் வந்து காமா போடுங்க. கீழ 1 மைனஸ் r உடைய ஆன்சர் என்ன? -. ஓகேயா? இப்போ என்ன வரும் ஆன்சர்? 1 க்கு 1 எழுதியாச்சு. 1 மைனஸ் இங்க மைனஸ் எழுதியாச்சு. இந்த மைனஸ் பண்ணி 8 வாட்டி பெருக்கணுமா? சரி, இந்த இடத்துல கவனிக்கணும். ரெட்டப்படையில மைனஸ் பெருக்கினா பிளஸ்ல ஆன்சர் வரும். மைனஸ் வந்து ரெட்டப்படையில பெருக்கலாம். ஓகேயா? சோ ஆட் ஈவன் சொல்லுங்க. ஈவன்ல பண்ணும்போது பிளஸ் வரும், ஆட்ல பண்ணும்போது மைனஸ் வரும். அப்ப இந்த 3 மட்டும் 8 வாட்டி பெருக்குவோம். அப்ப என்ன வரும்? 8 வாட்டி எழுதிப்போம். 8 வாட்டி பெருக்குங்க. அப்ப ஜோடி ஜோடியா பெருக்குவோம். அத வந்து ஈஸியா இருக்கும். 9 9 9 9. அடுத்து ஜோடி ஜோடியா பெருக்கு என்ன வரும்? 9 9 81 81. அடுத்து இத ரெண்டையும் பெருக்கு என்ன வரும்? 1 8 8. அடுத்து 8 8 8. அடுத்து 8 64. அப்படியே கூட்டி போடுங்க. 1 16 மிச்சம் 1 5. இங்க 6. எவ்வளவு வருது? எப்படி பெருக்கி கொண்டு வந்து புரியுது டக்குன்னு? அப்ப என்ன வந்து ஆன்சர் நீங்க எழுதணும்? மைனஸ ரெட்டப்படையில பெருக்கினா பிளஸ்ல வரும்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6561. புரிஞ்சதா? கீழ என்ன வந்திருது? 1 மைனஸ் மைனஸ் பெருக்கினா பிளஸ், அந்த 3 க்கு 3. அடுத்து பாரு, இந்த 1 வந்து உள்ள பெருக்கினா தானே வரும். 1 எவ்வளவு பெருக்கினா அவ்வளவுதான் வரும். அப்ப என்ன வரும்? 1 மைனஸ் இங்க எவ்வளவு வந்திருது? இதுல இருந்து கழிச்சு போடுங்க. எவ்வளவு வரும்? -6561க்கு இங்க 1 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவுடா? 1 வந்து 0டா. அடுத்து பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்கடா. என்னடா அடையாளம் வரணும்? மைனஸ். அப்ப -6560. கீழ எவ்வளவு வந்திருது? 1 2 4 3 கூட்டினா 4. இப்போ இத வகுத்தா போடணும். மைனஸ் பிளஸ் வகுத்தா மைனஸ். அடுத்து வகுத்து சொல்லுங்க. 6560 4ஆல வகுக்க போறோம். தெரியுங்க? வகுங்க. 1 4 4. 6 ல 4 வச்சுனா 2. அடுத்து 5 இறக்கிங்க. 25 எத்தனை நாள் இருக்கு? 6 4 24. மிச்சம் 1. அடுத்து 6 கீழ இறக்கிங்க. 16 எத்தனை இருக்கு? 4 16. அடுத்து மிச்சம் என்ன இருக்கு? இந்த இடத்துல 0 இருக்கா? இந்த 0 அப்படியே கொண்டு இங்க சேர்த்து வச்சுங்க. எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? -1640 அதனுடைய கூடுதல். ஓகேயா? புக் ஆன்சர் ஒரே மாதிரி வரும். புக்ல வந்து ஃபார்முலா மாத்தி வைப்பாங்க. நம்ம